السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 108. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 108ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் கட்டுப்படுதல் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த கட்டுப்படுதல் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடத்துல இந்த 108ஆம் பாடம்தான் முதலாவது பாடமாக இருக்கின்றது. அப்போ இது புதிய தலைப்பாக இந்த தலைப்பு என்பது இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றோம். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய அந்த நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய இந்த 108ஆம் நாள் பாடத்துல ஒரு புதிய தலைப்பிலான ஒரு புதிய பாடத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடமாகிறது பாபு உஜூபில் இன்கியாதி லிஹுக்மில்லாஹி தஆலா. உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவுடைய அந்த சட்டத்திற்கு கட்டுப்படுதல் அவசியம் என்பது குறித்தான பாடமாக இருக்கின்றது. இதன் காரணமாக தான் இதை சுருக்கமாக வைத்துதான் கட்டுப்படுதல் அவசியம் என்ற தமிழ் தலைப்பாக இந்த பாடத்திற்கு நாம் தர்ஜுமா செய்திருக்கின்றோம். அப்போ இந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் என்று சொன்னால் எவ்வளவு அது முக்கியமான காரியம் என்பதை நம்ம இப்போ வழங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம படைச்ச இந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு முஃமினுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கு. அப்போ ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்ற வார்த்தைக்குள்ளேயே கட்டுப்படக்கூடிய ஒருவன் என்ற ஒரு அர்த்தத்தை கொண்டதாக தான் இந்த இரண்டு வார்த்தைகள் நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட எந்த ஒருவனும் தோற்றதாக சரித்திரமும் கிடையாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படாத எந்த ஒருவனும் ஜெயிச்சதாக சரித்திரமும் கிடையாது. இப்ப அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலிற்கும் கட்டுப்படுதல் என்பது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையில எத்தனையோ ஆயத்துகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் முழுமையாக உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏவுறானா அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்க செய்யணும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறானா அந்த விஷயத்தை நீங்க எப்பொழுதும் நீங்க செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு தடுக்கிறானோ, எந்தெந்த காரியத்தை உங்களை செய்ய சொல்றானோ, அது உங்களுக்கு சாதகமானதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பாதகமானதாக இருந்தாலும் சரி, அதை நீங்க முழுமையாக கட்டுப்பட்டு அதற்கு நீங்கள் உண்மையோடு இருந்து அதை நீங்கள் முழுமையாக செய்யணும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமான இடத்துல கத்து தந்திருக்கிறாங்க. அப்போ இது குறித்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் ஏராளமான ஹதீஸாக இது இருக்கு. அப்போ கட்டுப்படுதல் அவசியம் என்பதை எந்த அளவிற்கு முக்கியம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய அந்த சொல்லை கொண்டும் அல்லாஹுடைய திரு தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கொண்டும் விளங்கிக் கொள்ள கூடியவர்களாக நாம் இருக்கலாம். அப்போ
அல்லாஹ்விற்கு நாம் முழுமையாக கட்டுப்படணும் என்பதை இதன் மூலமாக விளங்குறோமா இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த பாபு உஜூபில் இன்கியாதி லிஹுக்மில்லாஹி தஆலா என்ற இந்த பாடத்தை இந்த ரியாது ஸாலிஹீன் பாடத்துல நம்ம படிக்கணும். அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படணும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவருடைய பொருத்தத்தை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாபினை நமக்கு இந்த ரியாது ஸாலிஹீன் மூலமாக நமக்கு இந்த பாடத்தை நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய அந்தந்த ஆயத்துக்களை அந்தந்த ஹதீஸுகளை பற்றி இந்த 108ஆம் நாள் பாடத்துல இருந்து நம்ம துவங்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கட்டுப்படுதல் அவசியம் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த தலைப்பை பற்றிய ஒரு விளக்கத்தையும் ஒரு அறிமுகத்தையும் பற்றி நாம் இன்றைய பாடத்துல நம்ம பேசுவோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்ட இந்த பாடத்திற்கு தோதுவாக அவர்கள் குர்ஆன் ஷெரீஃபில் எத்தனையோ ஆயத்துக்கள் கூறப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 2 ஆயத்துக்களை மட்டும் இந்த பாடத்திற்கு கீழ் தோதுவாக நமக்கு போட்டு தருவார்கள், பதிவு செய்து தருவார்கள். அப்போ அந்த 2 ஆயத்துக்களுக்கான அந்த அவசியத்தையும் அதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கத்தையும் பற்றி இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 விஷயங்களை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்துல நம்ம இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 17வது பாடம். அப்போ இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல வரக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 17வது பாடமாக இருக்கின்றது. அப்போ இதுவரையிலும் நம்ம 16 பாடங்களை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. இப்போ இது 17வது பாடமாக இருக்கின்றது. பாபு உஜூபில் இன்கியாதி லிஹுக்மில்லாஹி தஆலா. உயர்ந்த அந்த அல்லாஹுடைய அந்த சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்படுதல் அவசியம் என்பது குறித்தான பாடமாக இது அமைகின்றது. وما يقوله من دعي إلى ذلك وأمر بمعروف أو نهي عن منكر என்பதாக சொல்றாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம், ஒருவர் நன்மையின் பக்கம் ஏவப்பட்டும் அல்லது தீமையை விட்டும் தடுக்கப்பட்டும் ஹுக்மில்லாஹி தஆலாவின் பால் அழைக்கப்படும் ஒருவர் எதை கூற வேண்டும் என்பது பற்றிய பாடம் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. அப்போ என்னன்னா, அல்லாஹு தஆலா நம்மளை நன்மையை செய்ய சொல்லி ஏவிருக்கிறான். நன்மையான காரியங்களை அல்லாஹ் எதெல்லாம் நன்மையான காரியம் என்று விதித்திருக்கிறானோ அந்தந்த காரியங்களை மக்களிடத்துல ஏவ வேண்டும். நம்ம மட்டும் இஸ்லாத்தை ஏற்று நம்ம மட்டும் நல்லது செஞ்சா பத்தாது, எல்லா மக்களுக்கும் ஏவி கொடுத்து அந்த நல்ல காரியத்தை செய்ய வைக்க வேண்டும். இன்னொன்னு நுஹிய அன் முன்கர், கெட்டதை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கப்படுவதும். அப்போ தீமையான காரியத்தை விட்டு மக்களை தடுக்கவும் படணும். நம்ம தீமையான காரியத்தை விட்டு தவிர்ந்தால் மட்டும் போதாது, அந்த தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கப்பட்ட பொழுதும் இன்னும் அந்த நல்லதின் பால் அழைக்கப்படும் பொழுது, அல்லாஹு தஆலா நன்மையை செய்யறதுக்காக அந்த நல்லதின் பால் அழைப்பானா இல்லையா? அப்போ நம்ம அந்த அழைப்பிற்காக அந்த அழைக்கப்படும் போதும் கூற வேண்டியவை பற்றியும் உள்ள பாடம். இப்ப நம்ம அழைக்கப்படும் போது என்ன சொல்லணும், நன்மை ஏவப்பட்ட போது நம்ம என்ன சொல்லணும், தீமைய தடுக்கப்பட்ட போது நம்ம என்ன சொல்லணும், இது குறித்தான ஒரு பாடமாக இது அமைகின்றது.
என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதுதான் இந்த 17வது பாடமாக நமக்கு அமைகின்றது. அப்போ இந்த பாடத்துல முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி முன்னதாக நம்ம சொன்னது மாதிரியே முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன் வசனத்துல இருந்து ஒரு 2 ஆயத்தை நமக்கு இங்கு பதிவு செய்து தருவார்கள். இந்த பாபு ஜூபில் இன்கியாதி லிஹுக்மில்லாஹி தஆலா என்ற இந்த பாடத்தின் கீழே இதற்கு தோதுவாக அமையக்கூடிய பல ஹதீஸுகள் குர்ஆன்ல இருந்தாலும் அதுல இருந்து பல ஆயத்துக்கள் குர்ஆன்ல இருந்தாலும் அதுல இரண்டு ஆயத்துக்களை மட்டும் முசன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த 2 ஆயத்துக்களுக்கான அந்த தர்ஜுமாவையும் அந்த விளக்கத்தையும் நம்ம இப்போ வாசிப்போம் வாங்க. قال الله تعالى உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு ஆயத். இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்னன்னு சொன்னா பலா வரப்பிக்க உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக லா யுமினூன அவர்கள் இறை விசுவாசிகளாக மாட்டார்கள் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சச்சரவுகளில் உங்களை நீதிபதியாக ஆக்கி சும்ம பிறகு லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத நீங்கள் தீர்ப்பளித்த ஒன்றிலிருந்து எந்த குறையையும் அவர்கள் அவர்களது உள்ளங்களில் பெற்றுக்கொள்ளாமல் வயுசல்லிமு தஸ்லீமன் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் உண்மை முஃமின்கள் ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்றானா உன்னுடைய இறைவன் மீது சத்தியமாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு. நபியே உங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன்னை தானே சொல்றான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் மீது சத்தியமாக அவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை விஷயமாக உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு வேண்டி பின்னீர் அளித்த தீர்ப்பை பற்றி குறை ஏதும் அவர்களின் உள்ளத்தில் ஏற்படாமல் இருந்து அப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல சொத்தினுடைய விஷயத்தில் பிரச்சனையோ இல்ல நட்புக்கான உள்ள பிரச்சனையோ இல்ல கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை, இது போன்ற அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை விஷயமாக உங்கள்ட்ட வந்து தீர்ப்பு கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு இதே மாதிரி பிரச்சனையா இருக்கு யா ரசூலல்லாஹ், இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இதை சுமூகமாக நீங்கள் முடித்து வைங்கள் யா ரசூலல்லாஹ், இதுக்கு சொல்யூஷன் தாங்க, இதற்கு தீர்வையும் நீங்களே தாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த நபர்கள். அதற்கு தக்கவாறு நபியே நீங்கள் அவர்களுக்கு தீர்ப்பும் வழங்கிடுவீங்க. இதற்கு என்னென்ன தீர்ப்புப்பா, இப்படிப்பட்ட காரியத்திற்கு இப்படிதான் அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான், இப்படி செய்தால் நீங்கள் இதிலிருந்து தப்பி விடுவீர்கள், இதிலிருந்து தப்பித்து இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுவீர்கள், தீர்ப்பு சொல்லிவிடுவீர்கள். அந்த தீர்ப்பை அவர் எந்த ஒரு குறையும் சொல்லாம அவங்களோட உள்ளத்துல எந்த ஒரு சங்கடமும் ஏற்படாம முற்றிலும் அவங்க கட்டுப்பட்டாதான் அவர்கள் இறைவாசிகளாக இறை விசுவாசிகளாக ஆகுவார்கள் என்பதை எல்லாம் சொல்றான். அப்ப நீங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, அந்த தீர்ப்பை அவங்க கேட்டுட்டும் போயிட்டாங்க. ஆனா அந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமானதாக இருந்தா யாரும் வேணா கேட்பாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமானதாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் கபூல் செய்வாங்க. இப்ப இதை நம்ம செஞ்சிடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்து விடுவார்கள். ஆனா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய, நபியே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பாகிறது அது அவர்களுக்கு பாதகமாக இருந்தால் இப்ப செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம், அது அவங்களுக்கு சரிபட்டு வராது, அது லேசான காரியம் கிடையாது. அப்படி அவர்களுக்கு முரண்படக்கூடிய, அவர்களுக்கு மாற்றமாக உள்ள அந்த பாதகமான விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு கொடுத்தாலும் அதுல அவங்க கட்டுப்படணும். அப்போ அந்த தீர்ப்புக்கு எப்போ எந்த ஒரு குறையும் சொல்லாம அந்த தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள்தான் இறை விசுவாசிகள். அப்ப அந்த தீர்ப்பை கேட்கல, தனக்கு பாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டுடுறாங்க. அவங்க செய்யாம அப்படியே விட்டுட்டு குறை சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க கூடாது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு இது கிடையாது, இதெல்லாம் நமக்கு செய்யறது கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்கள் சொன்ன தீர்ப்பு அவங்க குறை சொல்லுவாங்க. குறை சொல்லிட்டு அவங்க அதுக்கு கட்டுப்படவும் மாட்டாங்க. இப்போ அதை ஏத்துக்கொண்டாதானே கட்டுப்படுவாங்க. அப்ப அவங்க ஏற்றே கொள்ளலையே. அப்போ ஏத்துக்கொள்ளாமலேயே அதுல அவங்க பிரச்சனை பண்ணி அதுல அந்த தீர்ப்பை அவங்க ஏத்துக்காம அதுல முழுமையாக கட்டுப்படுத்தி அதுல முழுமையாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் உண்மையான இறை விசுவாசிகள் கிடையாது. உங்களுக்கு கட்டுப்பட்டால்தான், உங்களுக்கு கட்டுப்படும் வரையிலும் அவர்கள் நல்ல இறை விசுவாசியாக அவர்கள் ஆக மாட்டார்கள் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா தெளிவாக கூற வருகிறான். அந்நிசா சூரத்து நிசாஇல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. 65வது ஆயத்தாக சூரத்து நிசாவில இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது, அமைகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்து தான் இந்த பாபு கீழே, இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வரக்கூடிய முதலாவது ஆயத்தாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து கொண்டு வந்த இந்த இரண்டாவது ஆயத்தை பற்றிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. وقال تعالى இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வஅத்அனா வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அமையக்கூடிய ஆயத்தாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. இன்னமா கான கவுலல் முஃமினீன, நிச்சயமாக முஃமின்களின் சொல்லாக ஆகியிருப்பதெல்லாம், இதா துஉ இலல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அவர்கள் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய ரசூலின் பாலும் அவர்கள் அழைக்கப்பட்டால் ஐயகூலு அவர்கள் சொல்வதாகும். அப்போ இந்த கானவுடைய ஹபர் வந்து இந்த கவுலுல் முஃமினீன் என்பது, இந்த கானுடைய இஸ்மு வந்து ஐயகூலு என்பதாகும். சமிஅனா நாங்கள் கேட்டோம், வஅத்அனா நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று கூறுவதுதான். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் இன்னும் அவர்களாகிறவர்கள் அவர்களே வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ அவங்களுக்கு இடையில முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கூற அல்லாஹ்விடமும் அவர்கள் தூதரிடமும் அவங்க அழைக்கப்படுறாங்க. அப்போ அவர்களுக்கு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை அறிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரியுது. அவர் எந்த ஒரு தீர்ப்பும் கேட்கறதுக்காக வரல, எந்த ஒரு சொல்யூஷனும் கேட்கறதுக்காக தன்னிடத்துல வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த நபரை நீங்க கூப்பிட்டு விடுங்கப்பா, அவர் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு, அவரை நீங்க கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு மற்ற நபர்களால அவர் அழைக்கப்படுறாருன்னு சொன்னா, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைக்கப்பட்டு அவர் வராங்க. அவர் வராருன்னா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பிற்கு அவர்கள் உண்மையான முஃமினாக இருந்தால், அவர்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால், அவங்க சொல்லி எப்படி இருக்கும்னா, நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் இதற்கு கட்டுப்பட்டோம், சமிஅனா வ அதானா என்பதாக தான் அவர்களுடைய சொல் அமையும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு தீர்ப்பு சொன்னாலும் சரி, முன்னாடி சொன்ன மாதிரி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாலும் சரி, அவர்களுக்கு பாதகமாக தீர்ப்பு சொன்னாலும் சரி, எப்படி ஒரு தீர்ப்பை சொன்னாலும் ஒரு முஃமினுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு இறை விசுவாசியோட வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? அதற்கு நாங்கள் முழுமையாக கேட்டுக்கொண்டோம் யா ரசூலல்லாஹ். அதற்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு எதிராக ஒரு வார்த்தை நாங்க பேச மாட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செவிசாய்த்து நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் அந்த கேட்ட அந்த வார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாகவும் நாங்க இருக்கிறோம். அப்போ அத நாங்க கேட்டோம். அதற்கு நாங்க முழுமையாக கட்டுப்பட்டோம் என்று அந்த முஃமின்கள் சொல்வார்கள். அப்படி அந்த முஃமின்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, அவர்கள்தான் வெற்றியாளர்கள்ன்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்போ இந்த உலகத்துல அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அவர்கள் வெற்றி என்பது பெறுவார்கள். மறு உலகத்திலேயும் அவர்கள்தான் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். அப்போ பல மக்கள்கள் இந்த பல முனாஃபிகீன்கள், காஃபிருங்கள்லாம் நஷ்டப்பட்டு மறுமை நாளில நிற்கும் பொழுது, இவர்கள் மாத்திரம் வெற்றியாளர்களாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலாவை அவர்களுக்கு ஒரு சான்றிதழை தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது. அந்நூர் சூரத்து நூர்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 51வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ பாருங்க, முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 1வது ஆயத்தும் இந்த 2வது ஆயத்தும், இந்த 2 ஆயத்தும் அந்த அல்லாஹுடைய அந்த ஹுக்கும் இருக்கு, அல்லாஹுடைய அந்த சட்டத்திற்கு கட்டுப்படுதல் வாஜிபு, கட்டுப்படுதல் கடமை என்பதை நிரூபிக்கக்கூடிய 2 ஆயத்துக்களாக நமக்கு இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, முதலாவது விஷயத்துல என்னன்னு சொன்னா, நபியே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரியத்திற்கு அவங்க முழுமையா கட்டுப்பட்டு அதற்கு குறை சொல்லாம இருந்தாதான் அவங்க இறை விசுவாசி. அப்பனா நபிக்கு கட்டுப்படுதல்னா என்ன அர்த்தம்? அதுவும் அல்லாஹுடைய சட்டம் தான். இப்போ உங்களுடைய நபிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப அதுவும் அல்லாஹு தஆலாவுடைய ஹுக்குமாக தானே இருக்கு. அப்ப அதுவும் அல்லாஹு தஆலாவுடைய சட்டமாக தானே இருக்கு. அந்த சட்டத்திற்கு கட்டுப்படுவது அவசியம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டாதான் முஃமின். அப்படி கட்டுப்படலன்னு சொன்னா முஃமின் கிடையாது என்பது அந்த முதலாயத்திலிருந்து விளங்கிக்கலாம். 2வது ஆயத்திலிருந்தும் அதேதான். அந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்ப்பு வழங்குனீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய சொல்லு கேட்டுக்கொண்டோம், கட்டுப்பட்டோம் என்பதாக தான் அமையணும். அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த தீர்ப்புக்கு ஏதாவது எதிராக பேசுறாங்க, எதிர்த்து உங்கள பேசுறாங்கன்னு சொன்னாலோ, இல்ல அந்த காரியத்திற்கு கட்டுப்படாம, அதற்கு மாறு செய்றாங்க, மாற்றமான ஒரு காரியத்த அவங்க செய்றாங்கன்னு சொன்னாலோ, அவர்கள் உண்மையான முஃமின்கள் கிடையாது. அவர்கள் அல்லாஹுடைய அந்த ஹுக்குமிற்கு, அல்லாஹுடைய அந்த சட்ட திட்டத்திற்கு அவர்கள் கட்டுப்படல அப்படின்னு விளங்கும். அப்போ இதுலயும் இந்த ஆயத்தின் மூலமாகவும் அல்லாஹுடைய இந்த ஹுக்குமிற்கு, சட்டத்திற்கு கட்டுப்படுதல் அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த 2 ஆயத்திற்கும், இந்த 2 ஆயத்திலும் உள்ள படிப்பினை என்ன? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது என்பது முழுமையாக கட்டுப்படுவது அது வாஜிபாக இருக்கின்றது. ஒவ்வொரு முஃமினின் மீதும் அது கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்தையும் நம்ம பார்த்து இதற்கான தர்ஜுமாவையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் முழுமையாக பார்த்து இந்த 2 ஆயத்துகளை நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. வஃபீஹி
இன்னும் இந்த பாபில் இருக்கின்றது. மினல் அஹாதீஸ், ஹதீஸுகளிலிருந்தும் இந்த பாபிலே உள்ளதாகிறது. ஹதீசு அபி ஹுரைரத அல் மதுகூரு, கூறப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸாக, அவர்களுடைய ஹதீஸானது இந்த பாடத்தில் உள்ள ஹதீஸாக இது கட்டுப்படுகின்றது. ஃபி அவ்வலில் பாபி கபலஹு, இதற்கு முன்னால் உள்ள அந்த பாடத்தில் உள்ள ஆரம்பத்திலே உள்ள கூறப்பட்ட, இப்போ இதற்கு முன்னாடி உள்ள அந்த பாடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ ஆரம்பத்துல சொன்னாங்க. அப்ப அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸும் இந்த பாடத்தில் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்களில கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கு. அப்ப அந்த ஹதீஸையும் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான அந்த தகுதி இருக்கு. அந்த கொண்டு வருவதற்கான அந்த பொருத்தம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஹதீஸ். வகைருஹு, அந்த ஹதீஸ் அல்லாதவைகளாகிறது. மினல் அஹாதீஸி ஃபீஹி, இந்த பாபில் ஹதீஸ்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது. இந்த பாடத்திற்கு தோதுவாக அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் மட்டும்தான் வருமானு கேட்டா அப்படி கிடையாது. அந்த ஹதீஸும் இதற்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் அந்த ஹதீஸ் அல்லாம இன்னும் சில ஹதீஸுகள் வரக்கூடியதாக இந்த பாடத்திற்கு கீழே இந்த பாடத்திற்கு தோதுவாக அது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபுல் உஜூபில் இன்கியாத் இலா ஹுக்மில்லாஹி தஆலா என்பதற்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த 2 ஆயத்துக்கள் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களுக்கான அந்த அர்த்தங்களையும் அந்த விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இங்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்திற்கான அர்த்தங்களையும் விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 3 விஷயத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம இந்த 168வது ஹதீஸை குறித்தான தர்ஜுமாக்களையும் அதற்கான அந்த விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.